2026ஆம் ஆண்டில் மிதுன ராசிக்கு பிஸ்னஸாக இருக்கட்டும், பணம் வரவாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி 2026ஆம் ஆண்டில் உங்கள் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, 2025ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்த பாதை வந்து உங்கள் பாதகாதிபதியான கிரகம் குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே இருந்தாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மிதுனத்தை பொறுத்தளவுக்கு ரெட்டையர்னு சொல்லுவோம். அப்போ ஸ்மார்ட் ஒர்க்கும் நீங்கள் தான், ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் தான். உங்கள் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இடமே மிதுன ராசி தாங்க. எல்லா இடத்துலையும் உங்களுடைய ஸ்கில் வந்து நீங்கள் அழகாக டெவலப் பண்ண ஆசைப்படுவீங்க. ஆனால் பாதகாதிபதி கிரகம் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார் இல்லையா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளார, நிறைய தடைகள் வந்திருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்குள்ளேயும் போராட்டத்துக்குள்ளேயும் இருந்தீங்க. குரு மட்டுமா உட்காந்துட்டு இருந்தார், 10க்கு கேது பகவான் வேற உங்கள் ராசியை பார்த்தாரு இல்லையா. அப்போ என்னென்னா நிறைய டிப்ரெஷன்ஸ், எதை செய்கிறது எதை விடுறது, நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். 2025ஆம் ஆண்டு கடன் அப்படிங்கிற விஷயமும் குழந்தைகளுக்கு நோயுடைய தாக்கங்களும் கட்டாயம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கும். சரி, இது எப்படி கடந்து வர்றது? பொருளாதாரம் எடுத்தீங்கன்னாவே குரு பகவான் தாங்க. அன்றாட தேவைக்கு உண்டான பணம் யாருன்னா சுக்கிர பகவான். நாம் தேடி வைக்கும் செல்வம் குரு பகவான். அப்போ சுக்கிர பகவான் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கார், ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது குரு பகவான் எடுத்தீங்கன்னா அவர் பாதகாதிபதியும் அவர் தான், தொழில் கிரகமும் அவர் தான். 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். சரி, எந்த மாதிரி நோக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா தொழில் வளர்ச்சி அடையும்? 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை பார்த்தீங்கன்னா 3வது பார்வையாக 12ஆம் இடத்தை ஃபர்ஸ்ட் பார்க்குறார். மிடில் தான் உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி. பாதகாதிபதியான கிரகம் 2ஆம் இடத்துக்கு வராரு. இங்கே சனி பகவானோட பார்வை விரயஸ்தானத்துக்கு விழுது. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான கடன் வாங்குறதோ பார்ட்னர்ஷிப் கட்டாயம் கூடாது. உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதில் சின்ன முதலீடுகள் போட்டு தாராளமாக செய்யலாம். ஏன் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மஞ்சள் பிள்ளையார் குடிச்சு வைங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வந்து கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். கேது பகவான் வந்து மைனஸ் கிரகம் தான், ஞானத்தை தான் கொடுப்பார். அவர் பண காசை கொடுக்க மாட்டார். ராகு பகவான் தான் பண காசு ஆசை எல்லா கனவையும் கொடுப்பார். அப்போ செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வெள்ளிக்கிழமையும் மஞ்சள் பிள்ளையார் குடிச்சு வைக்கணும். அருகம்பில் வச்சு 2 ரூபா காணிக்கை எடுத்து வச்சுருங்க. அதை என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை பிடிச்சி வைக்கக்கூடிய பிள்ளையாரை நீங்கள் வெள்ளிக்கிழமை எடுக்கும்போது அதை கரைச்சி முன்னாடி தொழில் சாப்பிட முன்னாடி வந்து தொளிச்சு விடுங்க. இதே மாதிரி வெள்ளிக்கிழமை பிடிச்சி வைக்கக்கூடிய விநாயகரை நீங்கள் என்ன பண்ண பிள்ளையாரை அடுத்து செவ்வாய்க்கிழமை மாற்றணும். இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா 3ஆம் இடத்துக்கூடிய கேது பகவான் உங்கள் ராசியை வேற பார்க்குறாரு. தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் எப்போவுமே சிம்பிளாக தான் பண்ணணும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் பட்ஜெட், இந்த 2 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிங்கன்னா 10ல் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு விரயத்தை அதிகம் கொடுக்க மாட்டார். அதே போல் அவர் பார்க்கக்கூடியது சுகஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. அது 7வது பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால சொத்துக்கள் மூலமாக உங்கள் சேர்க்கைன்னா நீங்கள் சம்பாரித்து வீடு கட்டுவீங்க. அப்போ 2026ஆம் ஆண்டில் சிம்பிள் பட்ஜெட்டில் நீங்கள் போடக்கூடிய முதலீட்டு ஸ்தானத்தில் சிறுக கட்டி பெருக வாழுங்கிற மாதிரி தான் இந்த ஆண்டு அமையும். அப்போ நீங்கள் சம்பாரித்து வீடு கட்டுவீங்க. ஆனால் உங்களுடைய பிளானில் நீங்கள் வீடு கட்டக்கூடாது. என்ன காரணம்? அந்த 4ஆம் இடம் உங்களுக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் ஆயிடுச்சு. நான் கடனை வாங்கி கட்டுறேன், கூடவே கூடாது. அடுத்தவங்க கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பிளான் கட்டி வச்ச வீடு வாங்கக்கூடிய யோகம் தான் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதுவும் லோன் போட்டு பேங்க் லோன் மிதுன ராசிக்காரங்க போடவே கூடாது. பேங்க் லோன் போட்டு வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனையே தீராது. அப்போ 2025ல் வாங்கின கடன் 2026ல் கட்ட முடியுமான்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு 25-30% தான் நீங்கள் கட்ட முடியும். ஆனால் அதுக்கு உங்களுடைய பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவேன் அப்படின்னா முடியாது, ஹார்ட் ஒர்க்கும் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் 2 விஷயத்தையும் கையில் எடுத்து செய்யக்கூடிய விஷயம்தான் உங்களுக்கு அதிகப்படியாக சக்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ அடுத்தவங்க பிளான் மூளையில் யோசித்து கட்டின வீட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே சிறப்பாக இருக்கும். சரி, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கலாமா? இந்த காலம் நீங்கள் வண்டி வாகனம் மாற்ற வேண்டாம். ஏன்னா வீடு கட்டுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் போடுறீங்க. இதுக்கும் நீங்கள் லோன் போடுறதெல்லாம் விஷயம் பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. என்ன காரணம்னா இதில் மிதுன ராசிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கம்யூனிகேஷன் சொல்லிட்டோம். நிறைய கனவுகளும் ஆசைகளையும் சுமந்துட்டு அது கிடைக்கலன்னு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறவங்க நீங்கள் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணணும்? தேவைகளை மட்டும் தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கான பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஷிப் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே மனம் விட்டு பேசுங்க.
நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா இறங்கி வந்து உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தால் சப்போர்ட் கேட்க மாட்டீங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈகோ பார்ப்பீங்க. நம்ம வீடு, எனக்காக அவர் இருக்கார், அவருக்காக நான் இருக்கேன் விஷயத்துக்குள்ள முதல்ல உட்காந்து பேசுங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சியிலையும் சப்போர்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் பெண்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் வந்துட்டு ஸ்கிப் ஆகி போயிருக்கும், இல்லை ஹையர் ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு ஸ்கிப் ஆகி போயிருக்கும். ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மிதுன வீடை பொறுத்தளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது தெரியுங்களா, எப்போ நீங்கள் ஃப்ளைட் விஷயம் ஏறுறீங்களோ அப்போ தான் உங்கள் ராசி ஆக்டிவேஷன் ஆகும். ஏன்னா அது காற்று ராசிங்க. அப்போ என்ன பண்ணணும், கோயம்புத்தூர் போங்க, அங்கே போய் ஃப்ளைட்டை பிடிங்க, சிம்பிள் பட்ஜெட்டில் சென்னை போய் இறங்குங்க. சென்னையில் காளிகாம்பாள் கோயில் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் தான் யோகாதிபதி. அப்போ எப்போ சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் வாங்க, சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அது காற்று ராசி. அந்த இயக்கத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியே கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த விஷயம், கோயிலில் மணி வாங்கி வைங்க, ஓசை. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்ட் வாங்கி தர்றது, இதுவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் பாடல்களை வாய் விட்டு பாடணும். எந்த இடத்துலையுமே நீங்கள் வாய் விட்டு பாடினா மட்டும்தான் உங்களுக்கான விஷயமே கிடைக்கும். வண்டி வாகனம் சொத்துக்கள் சேர்க்கை பொருளாதார வளர்ச்சி எல்லாமே இருக்குது. உங்களுடைய கடின முயற்சி உழைப்பின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். என்ன காரணம், 3ஆம் வீட்டில் கேது இருக்கார். டிசம்பரில் தான் ராகு கேது பயிற்சியே ஆகுது. அப்போ 10ஆம் வீட்டுக்குள்ளே சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு ராகு பகவான் மகரத்துக்கு வரும்போது 8ஆம் இடத்துக்கு ராகு வரார். அப்போ இந்த ராகு பகவான் சனி பகவானை பார்ப்பார். அப்போ செய்யக்கூடிய தொழிலில் அப்போ தான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் மாற்றம் கிடைக்கும். ஆனால் முயற்சி 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 முயற்சியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொருளாதாரம் விஷயங்கள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சிறப்பில்லை. அதே மாதிரி 7-10 கிரகம் வந்து 2ஆம் வீட்டுக்கு வராரு. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியை யார்கிட்டையும் ஃபஸ்ட் சொல்லாதீங்க. நிறைவாகும் வரை மறைவாக இரு, ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்போ சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஃப்ளைட் ஏறுங்க. நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். வாழ்த்துகள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.